துதிக்கும் வழி அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்த அவரை துதித்த அவருடைய நாமத்தை சோஸ்தரியுங்கள். சங்கீதம் 100:4-7. கருத்து உபதிரவத்தின் வழி. நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளைவேன். யோபு 23:10. சத்தமிடுகிற வெள்ளம் மூலமும் ஓசையடிக்கிற கைகள் மூலமும் இருப்பேன். 1 Corinthiயர் 13:1. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மழையை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான அவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. 1 Corinthiயர் 13:2. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுதை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. 1 Corinthiயர் 13:4-5. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 1 Corinthiயர் 13:6. சகலத்தை தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும். 1 Corinthiயர் 13:7. அன்பு ஒரு காலம் அழியாது. தீர்க்கதரிசனாலும் அழிந்துவோம், அந்நிய பாஷைகளினாலும் அழிந்துவோம், அறிவானாலும் அழிந்துவோம். நம்முடைய அறிவு குறையுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறையுள்ளது. 1 Corinthiயர் 13:8. நிறைவானது வரும்போதே குறைவானது ஒழிந்து போம். 1 Corinthiயர் 13:10. நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தையை கேட்டவர்களே பொழுது விட்டேன். 1 Corinthiயர் 13:11. வசனம் சொல்லிய குழந்தைகளை வாழ்த்துகிறோம். வழி வழி வழி